ஸோ என்னடா எடுத்தோடனே சாரீ கட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக நான் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீக்கு வந்துட்டு என்ன எடுத்து வைக்கலாம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சாரீ வந்து தீபாவளி சாரீ தான். ஸோ இதோட லுக் நான் வந்து காட்டுறேன். ரொம்ப மேக்கப்லாம் பண்ணல. ஸோ நம்ம டயட்டில் வந்துட்டு ஒரு சீட் டே அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் விலாகாக இருக்கும். வாங்க. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு தீபாவளிக்கு எடுத்த சாரீ. ஸோ இந்த சாரீ தான் வியர் பண்ண போகிறேன். நாளைக்கு என்னோடய பிரதரோட ஒய்ஃப்க்கு வந்து வளைகாப்பு. ஸோ இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேங்கிள் அண்ட் வந்து பிரேஸ்லெட் அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் செயின் அண்ட் மேட்சிங்காக ஒன் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிரேஸ்வெல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து இதுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக அண்ட் சிம்பிளாக இருக்கும். வீட்டில் தான் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப கிராண்டாக எந்த ஒரு மேக்கப்பும் பண்ண மாட்டேன். இந்த ஜுவல்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து ரெடி ஆகிறதுக்காக. இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க போகிறேன். அண்ட் அபிக்கு வந்து அந்த வளையல் குட்டி குட்டி வளையல் அவங்க பட்டு பாவாடை போட போகிறாங்க. அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு அவங்களுக்கும் வளையல் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நைட் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பவுச்சில் வந்துட்டு நமக்கு மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மேக்கப்பே போட மாட்டேன்னு சொன்னாங்க. என்னடா மேக்கப்புன்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலி எங்கே போனாலும் இந்த பவுச் வந்து நான் தூக்கிட்டு போய் பேக்கில் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? நம்ம எங்கே போனாலும் இது வந்துட்டு ஒரே இதில் பவுச்சில் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த பேக் பற்றி சொல்லணும். இந்த பேக்கோட ரேட் வந்து 250. எனக்கு ரொம்ப பிடிச்ச இது என்ன அப்படின்னு இப்போ தான் இந்த பேக் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பேக் அப்படின்னு அந்த செயின். ஸோ அந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ ஃபேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலாடையும் மஞ்சளும் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நான் அதை எப்படி ரெடி ஆகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அண்ட் வீடியோவில் வந்து அன்றைக்கி எடுக்கிற ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க என்னுடைய பிரதர், இவங்களுடைய ஒய்ஃப்க்கு தான் வளைகாப்பு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி, அப்பா, அம்மா, பாப்பா அண்ட் சிஸ்டர். அம்மா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மாவும் நானும் மேட்சிங். இது வந்துட்டு என்னுடைய சிஸ்டர், 2 சிஸ்டர்ஸ் அண்ட் நான் வந்து சென்டராக இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டு குட்டீஸுங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப வாலு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். 1 2 3 4 4 பொன் குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. அபிக்கு அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டா, அங்கே போனாவே வரமாட்டா. ஸோ கண்ணுக்கும் வாய்க்கும் விருந்து இருக்கும்போது டயட்டை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ 9 வகையான சாப்பாடு, பொரியல் அண்டு வறுவல்னு ஸோ எப்படி நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியும்? ஸோ அதனால் அன்றைக்கி வந்து சீட் டேவை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு சாப்பிட ரெடி ஆகியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து மேங்கோ ரைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அதை தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். என்னால் அங்கே வேறு எந்த விலாகு, ஃபோட்டோஸ், வீடியோஸில் எடுக்க முடியல. அண்டு பொண்ணோட ஃபோட்டோஸும் நான் என்னால் ஆட் பண்ணலை. ஸோ அதை அவங்க சேஃப்டிக்காக நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அபி மட்டும் என் மடியில் உட்காந்து சாப்பிடும்போது கூட என்னை விட மாட்டேன்ட்டான். ரெண்டு ஒரு எலுமிச்சம்பழம் சோத்தை துள்ளுண்டு சாப்பிட்டு எந்திரிச்சிட்டோம். அவங்களுக்குலாம் போதும். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் போடுறேன். அண்ணா இந்த உட்காருங்க, இந்த சித்திராத்தையெல்லாம் உட்காருங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா கல்லன்னு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு திரும்ப வரத்துக்கு மனசே வராது, அந்தளவுக்கு இருக்கும். பிரியாணி சரியா? நீ லாலிபாப் சரியா? அபி சிக்கன்.
எல்லாரும் சிக்கன் 6 என்னதா 75யா? பாப்பாங்க எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதாவது பேசு. நாங்க தொட்டியத்துக்கு வந்திருக்கிறோம். இவங்க தான் என் ஃப்ரெண்டு. எங்க பேரு தான் யாழினி. இவங்க அங்க பாரு திவ்யா மாடி. அடுத்தது அனிகா ஊர்ல. ஓகே, இப்போ வந்து இந்த கார் ஃபுல்லா அழகா இருக்குது. வாங்க காமி. இதெல்லாம் வந்துட்டு நானும் என் சிஸ்டரும் அப்பப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நான் வந்து ஒரு பிக் ஃபேமிலியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் என்னுடைய லுக் அண்ட் தேங்க்யூ.